ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்குத்தான் உள்ளம் இருக்கிறது. யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள், ஈமான் இல்லாதவர்கள் தோற்று விடுவார்கள். இப்படித்தானே இவன் 1000 பொண்ணை பார்ப்பான், பிரச்சனையே இருக்காது. ஒரு பொண்ணு தெரியாதனமா இவனை திரும்பி பார்த்துடக்கூடாது, அவ்வளவுதான் உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும். பாருங்க, வானத்திலையும் மேலையும். ஈமான் இருந்தால் பறக்காது. பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது. உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் பறக்காது. கண்களால் பார்ப்பதை விபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான், பார்வைகளை தாழ்த்தி இருப்பான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று. அல்லாஹ் அப்படித்தான் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி இருக்கிறான். மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது, ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது பெண்ணினுடைய ஆசை. முதல் ஆசை, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர் அலா ரிஜால் மினன் நிசா. எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம், டேஞ்சரஸ், நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் பனி இஸ்ரவேலர்கள், அதனால் தான் அழிக்கப்பட்டார்கள். யார்? பெண்கள். ஆணுடைய உள்ளம் அப்படித்தான், அவனுடைய உள்ளம் அப்படித்தான் விரும்பும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் இதை தடை செய்திருக்கிறான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ ஸபீலா வஸாஅ ஸபீலா. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, அது மிக கெட்ட வழி, அது மானக்கேடான ஒன்று. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் ஒரு அந்நிய பெண்ணின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறானோ அவன் கண்களின் மூலமாக விபச்சாரம் செய்கிறான். இதுல எதெல்லாம் அடங்கும்? சினிமா பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, கிரிக்கெட்ல ஆடுறவங்க பார்க்கறது, என்ன எல்லாத்தையும் அடக்கிக்கோங்க இதுல. அப்புறம் வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான், 2 கைகளும் விபச்சாரம் செய்கின்றன. அது இப்படி கையை வச்சு விபச்சாரம் செய்யறது முடியும்? மொபைல் போனிலே முடியும், சிஸ்டமை ஆன் பண்ணி ஃபேஸ்புக்கை ஆன் பண்ணினால் முடியும், ட்விட்டரை ஓபன் பண்ணினால் முடியும், ஸ்கைப்பை ஓபன் பண்ணினால் முடியும். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஃபேஸ்புக் நரகத்திலே இவனுடைய முகத்தை தள்ளக்கூட, நரகத்திலே இவனுடைய முகத்தை ஆக்குவதற்கு யகூதிகள் விழித்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். யார் இந்த இணையதளத்தை அழைப்பு பணியின் நோக்கத்திலே பெண்களுடன் கலக்காமல் ஹலாலான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் பயன்படுத்தலாம். அல்லாஹ் அவர்களின் ஈமானையும் இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக. பெண்களிடத்திலே பேசி மகிழ்வதற்காக யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? என்ன வாய்கள்லாம் மூடி இருக்கு, அப்படியா? ஹராமா ஹலாலா? ஹராம். அதுவும் ஹராமல், அதுவும் ஹராம் மட்டுமல்ல, விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். உள்ள பொண்ணு ஒண்ணு அங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட், இவர் ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட். இவர் ஆட் பண்ண உடனே தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மெசேஜ். ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எந்த ஊர் உங்களுக்கு? ஆரம்பிக்கும் ஷைத்தானின் வலை விரிய ஆரம்பிக்கும். ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தை அப்படியே வந்துட்டாரா, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான், ஆட்டிட்டான். காலை விடிந்ததில் இருந்து இரவு தூங்கும் வரை தலைவாணி கடிகள், தலைவாணிக்கு மேலே, கல்லூரிகள் பெட்டுக்கு அருகில், கல்லூரிகளே மேஜைக்கு அருகில், எல்லா நேரங்களிலும் ஃபேஸ்புக். அப்படியா இல்லையா? 90 வயசு கிளவி ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டு இருப்பா, அவங்க கூட உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். பெரும்பாலான விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். யோசித்து பாருங்கள், அதுவும் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாலிப பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் ஃபேஸ்புக்கிலே, எவ்வளவு ஜொலிக்கிறார்கள்.
எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். போட்டோவை போட்டுக்கொண்டு ப்ரொஃபைல் பிக்சரை அப்படியே டிசைனாக வடிவமைத்துக் கொண்டு சுமையா பானு, எப்படி சுமையா பானு, இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவள். உடனே எழுதுங்கள் அந்த பெண்ணுக்கு, நீ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய், நீ சுமையா என்று சொல்லாதே, நீ அபூஜகல், நீ ஒரு காபிருடைய மகள் என்று சொல்லிக்கொள் உன்னை. அப்படித்தான். ஏன் ஒரு காபிர் செய்ய வெட்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு காபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முகம்மது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய, பாத்திமாவிற்கு பிறந்தவள் என்று சொல்லக்கூடிய, சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா பாத்திமா போட்டு வச்சிருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரா. ஹராம், ஜினா. இது உன்னை பார்ப்பவர்களும் ஹராமிலே உட்படுத்தப்படுகிறார்கள். நீனும் அதை பார்க்க வைத்த குற்றத்திற்காக நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவாய். அப்புறம் இன்னைக்கு புதுசா ஒரு ஃபித்னா, சைத்தான் அப்படித்தானே, இவனை பாப்பான், இவனை தவறான வழியில கொண்டு செல்ல முடியுமா? ஐயோ, இவன்லாம் வேலைக்காக மாட்டான், ரொம்ப ஈமானோட இரபக்தியோட அப்படியே தொழுதுகிட்டு எந்த பெண்ணையும் பார்க்காம யாரோடையும் பேசாம மௌனமா அப்படியே அமைதியா புள்ளமா உட்கார்ந்துருக்கான், இவனை வழி கிடைக்கவே முடியாது. இவனை வழி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், இவன் நல்லதுன்னு செய்வான்ல அதை அப்படியே நல்லதா கூட்டிக்கிட்டே போய் கடைசியில தள்ளி போவான். எங்க தள்ளுவான்? அல்லாஹ் 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 அல்லாஹ். யோசித்து பாருங்கள், இஸ்லாமிய சேட்டிங் எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்த ப்ரொஜெக்ட் வச்சு அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. யாரு? ஆயிஷா. ஃபேஸ்புக்கில் கீழே கமாண்டை மட்டும் பார்த்தீங்க, சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் 150 200 300 சொல்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அதே யாராவது ஒரு ஆணு நல்ல ஒரு போட்டோ இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்களேன், அவர் தான் லைக் பண்ணியிருப்பாரு, அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பார், வேற யாவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஹலாலா ஹலாலா. அதுவும் இங்க ஒரு நல்ல ஒரு கற்று எழுதியிருப்பார், எங்க கற்று எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேஸ்டான பண்றாங்க நம்ம மக்கள். அதை பார்த்துட்டு அவரை பெரிய முக்தி நினைச்சு பெண்கள் எல்லாம் வலைக்கும் சலாம் ஜஸாக்கல்லா பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு அலைக்க இப்படி எல்லாம் நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நேத்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இதை எடுக்கிறதுக்காகத்தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு ஆள் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு எழுதியிருக்காரு. எழுதும் பொழுது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ அதை முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான். அது ஈமானை வளர்த்தாலும் சரி, அது இறையச்சத்தை வளர்த்தாலும் சரி, ஷைத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இறையச்சத்தையும் ஈமானையும் நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே. ஏன்? ஹலால் ஹலாலாக்கப்பட்டது, ஹராம் ஹராமாக்கப்பட்டது. எந்த ஒரு மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரிலும் அதை ஹலாலாக்க முடியுமா? முடியுமா? யாராவது இதற்கு தப்பு மாற்று எடுத்து சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல சாட் பண்ணலாம், இஸ்லாம்ங்கிற பேர்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஷைத்தான் அப்படித்தான் விரித்தான் வலையை. இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் ஜினாவிலே தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை ஷைத்தான் பயன்படுத்தினான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆதமுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம். எப்படி வாதம்? ஆதமுடைய பிள்ளைகள், என் சகோதரி அவள், அவரிடத்திலே பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டு, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல மார்க்கத்தை தனியா சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு சொல்லி ஆலிங்களை தவிர எங்கேயாவது ஒரு ஹதீஸை காட்டு. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். அதுவும் ஒரு ஆணிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான். இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அப்படியே
அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷேக் அல் முன்ஜிதுடைய ஃபத்வா, islamiqqa.com. ஏன் ஃபித்னாவிற்கு வலியை ஏற்படுத்தி விட்டான் இந்த பெண்ணும் ஒரு ஆணும்? சேருவது ஹராம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த இடத்திலே அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் கலப்பது தவறு. அது நேரா கலந்தா என்ன, ப்ரொஃபைலுங்கிற பேர்ல கலந்தா என்ன, எல்லாம் கலக்கிறதா. கலந்துட்டாலே பொம்பளையும் மூலியமா ஃபித்னா ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன், என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயன்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள். ஈமான் கொண்ட சாலிஹான பெண்களை தவிர எல்லாரும் கோவப்பட்டுறாதீங்க, ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து குத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். ஏன் உள்ளம் தேடும் அதை? ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படும். ஒரு பெண்ணிடத்திலே பேசி மகிழ வேண்டும் என்று உள்ளம் துடிக்கும். அப்படியே உள்ள விளையாடிக்கிட்டே இருக்கும், உள்ள குதிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது பார்க்க மாட்டாங்களா, யாராவது நம்பர் கிடைக்காதான்னு சொல்லி. அப்படித்தான், ஆம் அப்படித்தான் முஸ்லிம் வாலிபர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் வீதி வீதியாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாதிற்கு தயாராகக்கூடிய ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை அவன் பக்கம் இழுப்பதற்காக தெரு தெருவாக வீதி வீதியாக நாய் நாயாக அலைந்து கொண்டிருக்கிறான். அதுவும் இன்னைக்கு பேச மட்டும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு டைம் பாஸ். அங்க அவங்க வீட்டில், இவங்க இங்க ஹாஸ்டல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கே பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்கிறது? எங்கே இதை பெற்றெடுத்த பிள்ளைகள், இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள்? மொபைல் போனை 5 வயசுலயே வாங்கி கொடுத்துட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்டையும் திறந்து கொடுத்துட்டு, அந்த பெண்ணிட்ட எல்லா நம்பரையும் வாங்கி கொடுத்துட்டு போனை கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவாரு. அங்க ஹாஸ்டல்ல யாரோட பழகுவா இந்த பெண்ணு? ஒரு காஃபிரோட, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணிடத்துல. அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருக்கும்? மஹரம் பேணுவாங்களா, ஹலால பேணுவாங்களா, ஹராம்னு உங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா? இல்ல. உடனே நம்பர், இங்க யாரும் உங்கள்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் பேசி பாருங்களேன். ஐயோ நாங்கெல்லாம் பேச மாட்டோம், எங்க மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. இல்ல, உங்க மார்க்கத்தை பத்தி தான் கொஞ்சம் கேட்கணுமா, அவங்க இஸ்லாத்துக்கு வரணுமா, அப்படி கொடுங்கன்னு சொல்லி அங்க உடனே ஆரம்பம். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இதோ வானத்தில் நடக்கிறதையா சொல்றேன்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஆம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? யார்? பெண்கள். பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம். பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது, காசியாத்துன் ஆரியாத் முமிலாத்துன் மாலியாத், அவள் ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். ஒரு ஆண் பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான், பிறரை அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான், இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா. ஒரு பெண் அவளும் சாய்வாள், பிறரையும் சாய்ப்பாள். ஆம், இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது. இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும். இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக அப்படிப்பட்ட பெண்களை.